வெல்கம் பேக் டு வட்டுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு சோசியல் மீடியாவும் சரி, யூடியூப், அனைத்து சோசியல் இணைய தளங்களிலும் சரி, ஒரு நபரை மீடியாக்கள் மொய்த்து கொண்டே இருக்கின்றது. அந்த நபர் எங்கு செல்கின்றார், யாருடன் பேசுகின்றார், எவ்வாறு செல்கின்றார், உடன் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அவருடைய வார்த்தை எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் போய்கொண்டிருக்கின்றது. அவர் வேற யாரும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி நான் ஒரு வீடியோ போலான்ட்டு இருந்தேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் அதிர்வலைகளை எழுப்பக்கூடிய ஒரு பேச்சாகவும் இருப்பது மிகக்கூடிய ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்தினம் நடைபெற்ற சிதம்பரத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தில், பொதுக்குழுன்னு சொல்ல முடியாது, ஆளும் கட்சி சார்பாக இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கம் அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அதில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி அந்த மீட்டிங்கானது நடைபெற்றது. அது திருமாவளவன் எம்பி தொகுதியில் நடைபெற்றதன் காரணமாக சிறுத்தைகள் அனைவருமே திரளாக பங்கு கொண்ட நிகழ்வு மிக வரவேற்கத்தக்கது. அதில் பேசிய திருமாவின் பேச்சானது 2026 தேர்தலில் டிஎம்கே கூட்டணிக்கு விழக்கூடிய ஓட்டுகளில் 4 ஓட்டில் 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டாக இருக்கும் என்று உரக்க பேசினார். அதுவும் தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அந்த பேச்சானது அனைவராலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. வாசகர்கள், வாடிக்கையாளர்கள், சப்ஸ்கிரைபர்கள், நீங்கள் அதனை கவனித்தீர்களா என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. இருந்தாலும் என்னிடம் ஒரு புள்ளி விவரமானது இருக்கின்றது. அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் திருமாவின் பேச்சும் அவரோட கணிப்பும் எவ்வாறு இருக்க போகின்றது, டிஎம்கே அதுக்கு எவ்வாறு காய் நகர்த்த போகின்றார்கள் 2026 தேர்தலில் பார்க்கலாம். அந்த டிபேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சில பல புள்ளி விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது. 2025 ஜனவரி மாத வாக்கில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற்றது. அந்த மொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜாதியினரையும் சேர்த்து இருக்கக்கூடிய கணக்கெடுப்பில் தமிழ்நாடோட மொத்த பாப்புலேஷன் 8.5 கோடி மக்கள்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது சராசரியாக 100 பெண்களுக்கு 99.47% ஆண்கள் விகிதாசாரம், செக்ஸுவல் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய விகிதாசாரமானது இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவிலே 7வது மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட மாநிலமாக திகழ்வதாக அறிக்கைகள் சொல்லுகின்றார்கள். அதனை அடுத்து தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாட்டின் ஓட்டர்ஸ்கள், வாக்கு அளிக்கக்கூடிய தகுதியான நபர்கள் என்று அறியப்பட்டு வெளியிட்ட கணக்கெடுப்பின்படி 6,36,00,000 வாக்காளர்களை தமிழ்நாடு உள்ளடக்கி உள்ளது. அதில் ஆண் வாக்காளர்கள் 3,11,00,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 3,24,00,000 பேரும், பிற பாலினத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் 9,120 இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளவு 8.5 கோடி மக்கள்ல 6,36,00,000 மக்கள்கள் மட்டுமே ஓட்டு அளிக்கக்கூடிய நபர்களாக அறியப்பட்டு உள்ளார்கள். இதன் அடிப்படையில் 2011 கூட்டணி எல்லாத்துக்குமே தெரியும். தேமுதிக தலைவர் ஏடிஎம்கே கூட்டணி வச்சாரு 2011. அதில் அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8% ஓட்டுக்களை தன்னிடம் வைத்து உள்ளார். 8% ஓட்டு என்றால் 6,40,000 8% ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு போலான எலெக்ஷன்ல 4 கோடி சில்லறதான் எலெக்ஷன் ஓட்டு போலாம் இருக்கும். அதில் போலானதுல 8% ஓட்டு என்றால்
34 லட்சம் வாக்காளர்களை கொண்ட தேமுதிக கட்சி மிகப்பெரிய கட்சியாக 2011 உருவெடுத்தது. அதன் மூலமாக ஏடிஎம்கேயில் 41 இடங்களானது ஒதுக்கப்பட்டது. இப்போதான் நம்ம திருமாவளவன் பாயிண்ட்டுக்கு வரோம். இப்போ திருமாவளவன் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கூட்டணியில் விழக்கூடிய 4 ஓட்டில் 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஓட்டாக இருக்கும் என்று கர்ஜித்த குரலானது. இதன் அடிப்படையில் 2025 இந்தியா கூட்டணி எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியா கூட்டணி வந்து மிக குறிப்பிடத்தக்க ஓட்டு வாங்கியது என்று எல்லாத்துக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ வாக்குகள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா கூட்டணிக்கு எவ்வளோ வாக்குகள் வந்ததுன்னு பார்த்தோம்னா, மொத்தம் வந்து 4,44,000 மொத்த வாக்கு பதிவானது வந்து 4,34,00,000 வாக்குகளானது தேர்தலில் பதிவானது 2024. அதில் இந்தியா கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா 2,30,00,000 ஓட்டுகளானது இந்தியா கூட்டணிக்கு விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ திருமாவின் பேச்சை அடிப்படையாக கொண்டு இந்த 2,30,00,000 ஓட்டுகளில் 1 பங்கு எடுத்துக்கொண்டால் சராசரியாக 57 லட்சம் ஓட்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகளால் இந்தியா கூட்டணிக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பிரசன்றது 13% ஓட்டு வங்கியை வந்து திருமாவளவன் வைத்து உள்ளார் என்பதுதான் அதனோட பொருள். 2011 8% ஓட்டு வைத்துள்ள தேமுதிகவுக்கு 41 இடங்கள் ஒதுக்கிய நிலையில் 2026 234 தொகுதிகளில் 13% ஓட்டுகளை வைத்துள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கு சராசரியாக 58 தொகுதிகளில் ஒதுக்குவதே நியாதி அப்படின்னு விஷயம் தெரிந்த அறிவியல் வல்லுநர்கள் வந்து கர்ஜித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த 58 தொகுதியை டிஎம்கே வந்து வழங்குமா, இல்லை திருமாவளவன் போன்ற ஆளுமைகள் முதலமைச்சர் பதவியில் இருப்பதற்காண்டி விஜய் அவர்கள் திருமாவளவன் கூட கூட்டணி வைப்பாரா, முதலமைச்சர் கேண்டிடேட்டாக திருமாவளவனை போட்டு, இல்லை என்றால் திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய அணியில் வந்து திருமாவளவன் போய் சேருவாரா, அதுக்கு மாறாக டிஎம்கே கொடுக்கக்கூடிய 1-2 சீட்டுக்கு திருமாவளவன் அடிபணிவாரா என்றுதான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிறுத்தைகளின் கோரிக்கை கோட்பாடு 58 தொகுதியாக இருக்கும். டிஎம்கேவின் குறிக்கோள் கோட்பாடு 2 இல்லாது 3 தொகுதியாகத்தான் இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் வந்து சொல்லுகின்றார்கள். எது எப்படியோ இந்த நிகழ்வை பற்றி வரக்கூடிய தேர்தல் அப்டேட்ல வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஜெய் பீம்.